துர்த்தா துன்மார்க்கா அப்படின்னு உடனே எந்திரிச்சு எச்சக்கையோட அந்த பெரிய ஐயரை செவனியோட சேர்த்து ஒரு அறை விட்டார். ஐயர் அப்படியே மட்டமலா கொழுந்துட்டான். கல்யாணம் விட்டு பெரிய கலாட்டாகி போச்சு. அரைஞ்சவரோ கைவல்லி சாமியாரு, 100 ஊருக்கு அறிமுகமான பெரிய செல்வாக்கான சாமியாரு. நமக்கு இடத்துக்கு பெரிய இடத்து வம்பு, நாம சாப்பிட்டு போட்டு அவன் அவசர அவசரமா பாதியோட வச்சு போட்டு எந்திரிச்சு பயந்துட்டு கை கழுவிட்டு போனவனும் போயிட்டான். கை கழுவுற இடத்துக்கு வந்த பிறகு இவரு கேட்டிருக்காரு பெரியாரு, என்னங்க சாமியார இந்த மாதிரி ஐயர் போய் அடிச்சு போட்டீங்களே, உங்களுக்கு தெரியாதுங்க ராமசாமி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்களேன்னு என்ன சொன்னானுங்க, நீங்க தண்ணி கேட்டீங்களா தீந்து போச்சுன்னு இந்த சின்ன இரு அண்டாவிலும் மொண்டு கொண்டாந்து வச்சானா, இவன் பெரிய இரு உங்களை என்ன சொன்னான் தெரியுமா, சூத்திரப்பையில் தொட்ட டம்ளர் எப்படா தொடப்போச்சு நோக்கு அறிவிற்கோடா பிராமணனா பிறந்து சுத்ராள் தொட்ட டம்ளர் தொடலாமோடா துர்த்தா துன்மார்க்கா அப்படின்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியலீங்களா. சூத்திரன்னா என்னங்க சாமிக்காரன், சூத்திரன்னா வப்பாட்டி மகனுக்கு பிறந்தவன் தேவடியாளுக்கு பிறந்தவன் அர்த்தம். அதனாலதான் அவனை அரைஞ்சேன், பிராமணன் அல்லாதவனு பூரா தேவடியாளுக்கு பிறந்தவன் இவங்க சொல்லிட்டு இருக்காருங்களே, அந்த கோபத்துலதான் அரைஞ்சேன். அப்பதான் பெரியார் சொன்னார, ஐயோ எச்சக்கைய கழுவிட்டுனே முன்னாடி சொல்லப்படாதாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம், முன்னாடி தெரிஞ்சிருந்தா நானு 2 அப்பா அப்பி இருப்பேனே இந்த கையோட வேணும். அப்படி ஒரு 16 வயசுலயே அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கு ரெட்டியாரா இருக்கட்டும், முதலியாரா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், நாயுடுவா இருக்கட்டும், நாச்சியாரா இருக்கட்டும், இல்ல நாடாரு சாணா மூப்பன், இல்ல வன்னியரு கண்டரு நாச்சரு, இல்ல 24 தெலுங்கு செட்டியாரு கோமுட்டி செட்டி, இல்ல நகரத்து செட்டி, மஞ்சமண்டி செட்டி, பாண்டிகுடி செட்டி, செட்டி, இப்படி எத்தனை ஜாதியா பள்ளம்பரையும் டம்பன் சக்கிலியும் அண்ணா ஆசிவம் பள்ளு பற 18 ஜாதின்னு நம்மளை பிரிச்சு சொன்னானே, இந்த 18 ஜாதியும் சேர்த்து நமக்கு மொத்தமா ஐயங்காரம் வச்சிருக்கிற பேரு சூத்திரன். இதில் நம்ம தான் உலக்கில கிழக்கு மேற்கு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு நீ பீட்டு உனக்கு நான் பீட்டு அப்படின்னு ஆளுக்காளு பீட்டு வச்சுக்கிட்டு முதலியார கேட்டதுன்னா, அடே அப்பா எங்களுக்கு மேல வசந்த ஜாதியே கிடையாது, மேட்டூர் டேம் உச்சியிலிருந்து நம்ம கணக்கு பார்த்துக்குங்க. கவுண்டர்களை கேட்டதுன்னா, சிவபெருமானுக்கு அடிமுடி காண முடியாத மாதிரி கவுண்டர்கள்னு சொன்னாலே எங்களுக்கு 7 உலகமும் எங்களுக்கு உள்ளங்கையில் அடக்கமுங்க. ரெட்டியார கேட்டுட்டா, உங்களுக்கு இந்த 7 உலகமுமே கிச்சில வச்சிட்டு இருக்கிறேன், எங்க வீட்டு போய் இந்த நாயம் பேசலாமான்னு. இப்படி ஆளுக்காய் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம மொத்த பேரையும் சேர்ந்து அவன் தென்னையில் உட்கார்ந்துக்கிட்டு சூத்திரன்ட்டான். அதை பத்தி நம்மளுக்கு மானம் வந்துதா ரோசம் வந்துதா அப்படின்னு கேட்கறதுக்கு பெரியாரை தவிர வேற யாரு இருந்தா. பொண்ணு வேண்டாம் பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புஸ்தகத்தை இத்தனை நாள் நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கல்ல, இந்த 40 வயசு கீழே இருக்கிறவங்க சொல்றீங்க புஸ்தகம் எப்படி இருந்தது, பொம்மையா போட்டு படிக்க சொல்லி இருந்தானே, இவன் வண்ணான் துணி வெளுக்கிறான், இவன் நாவிதன் முடி வெட்டுகிறான், இவன் கொசவன் சட்டி செய்கிறான், இவன் செம்படவன் மீன் பிடிக்கிறான், இவன் இவன் உழவன் ஏர் உழுகிறான். அது ஒரு தலப்பா கட்டி ஒரு கோமணத்தை கட்டிட்டு கலப்பி ஒருத்தங்கிட்டு கொடுத்து பொம்மையா போட்டு அப்படி காட்டுறான்ல படத்துல. என்னங்க இவன் வண்ணான் அப்படின்னா ஒருத்தன் துணியை போட்டு கல்லு மேல அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. இவன் கொசவன் சட்டி செய்கிறான்னா மண்ணை பிசைஞ்சு இப்படி சக்கரத்தில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இவ்வளவும் போட்டு நல்ல குடிமி ஒருத்தன் வச்சு குண்டா ஒருத்தன் போட்டு இவர் ஐயர், இவர் ரொம்பவும் நல்லவர். அப்பதான் பெரியார் சொன்னார், எடு செருப்பே. எதுக்கு ஐயர் அடிக்கிறதுக்கல்ல, இந்த புத்தகத்தை எழுதுனான்ல, இவனை செருப்பாலேயே ஒரு 100 அடி அடிச்சதுன்னா என்ன. நம்ம சொல்றது கேலி செய்யறதுக்கல்ல, இத சொல்லி இப்ப 40 வயசுக்கு கீழே இருக்கிறவனுக்கு மூஞ்சில்ல கொலா பொழந்து டீ கடையில டம்ளர்ல டீ கொடுக்க மாட்டான், தேங்காய் தொட்டியில டீ கொடுத்துட்டு இருந்தான், மூங்கில்ல அப்படி பொழந்து அங்க நின்று தண்ணிப்பந்தல் வச்ச தருமவான் கூட கையில கொடுத்தா தீட்டு வந்துரும்னு அப்படி கொடுத்துட்டு இருந்தான். எந்த ஆண்டவனாவது இயரும்பிலிருந்து 84,000 கோடி ஜீவராசிகளையும் இறைவனுடைய படைப்பிலே சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ நெறியிலே சைவ தத்துவத்திலே பிறந்த நமக்கு இத்தனை ஜாதி பிரிச்சு நம்மள பள்ளம்பரையும் டொம்பன் சக்கிலியும் அண்ணான் ஆசுவன் இத்தனை ஜாதி பிரிச்சு ஐயரும் ஐயங்காரும் மட்டும்தான் அவங்க தெய்வ அம்சம் உள்ளவர்கள், பிறப்பினால் அவர்களுக்கு தெய்வ அம்சம் உண்டுன்னு அப்படி ஆண்டவன் சொல்லி இருப்பானா? அப்படி ஒரு ஆண்டவன் இருக்க முடியுமாங்கிற கோபத்துல பெரியார் நெருக்கி கேட்ட உடனே பெரியாருக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாரும் சேர்ந்து நாங்கெல்லாம் இப்படி சொல்லல, இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்குது.